திருச்சபையின் 2 தூண்கள் என்பது இறைவார்த்தை மற்றும் நற்கருணை. பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தில் பயணம் செய்தபோது இறைவன் மன்னாவை ஒவ்வொரு நாளும் வானிலிருந்து பொழிந்தார். அதை உண்டு அந்த மக்கள் பாலைவனத்தில் உயிர் வாழ்ந்தனர். இந்த மன்னா நாம் அன்றாடம் உண்ணும் உணவு போன்றது. ஆனால் அதே நேரம் இயேசு நற்செய்தியில் கூறுகிறார், நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு, என்னை யாராவது உண்டால் என்றுமே வாழ்வார். என்றுமே என்ற சொல் முடிவில்லாத வாழ்வை குறிக்கிறது. இதைத்தான் இயேசு தான் துன்பப்படுவதற்கு முன்பு இறுதி உணவின் போது செய்கிறார். சீடர்கள் இயேசுவை சூழ்ந்திருக்க அவர் அப்பத்தை கையில் எடுத்து அதை பிட்டு இறைவனுக்கு நன்றி கூறி, இது என் உடல் என்றும், பின்பு திராட்சை ரசத்தை எடுத்து நன்றி கூறி, இது என் இரத்தம் என்றும் சொல்லி தம் சீடர்களுக்கு கொடுக்கிறார். இதுதான் முதல் திருப்பலி. பின்பு இயேசு தன் சீடர்களிடம் கூறுகிறார், இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று கூறி தொடர்ந்து அந்த நிகழ்வை நடத்தச் சொல்கிறார். அதன் அடிப்படையிலே தொடக்க கால திருச்சபையில் திருப்பலிகள் வேறு வடிவங்களாக நடத்தப்பட்டன. இன்றைக்கு அது முழு வடிவம் பெற்று நாம் திருப்பலிகளில் பங்கேற்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அப்பம் இயேசுவின் உடலாக மாறுகிறது அல்லது ரசம் இயேசுவின் இரத்தமாக மாறுகிறது என்ற உண்மையை பலர் ஏற்க தயங்குகின்றனர். இன்றைக்கும் தயங்கிக் கொண்டிருக்கின்றனர். இதில் குருக்களும் பலர் நம்பிக்கை இழந்தனர். இந்த நம்பிக்கையின்மையை தெளிவுபடுத்த அந்தந்த காலகட்டத்தில் ஒரு சில நற்கருணை புதுமைகள் நடைபெற்றன. இதில் குறிப்பாக 8ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் லஞ்சானோ என்ற பகுதியில் பசிலியன் துறவி ஒருவர் புனித லெகோஷன் என்ற ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுகிறார். அவருக்கு தன் குருத்துவத்தின் மீது நம்பிக்கையின்மையும் சந்தேகமும் எழுந்தது. தான் இந்த அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் ஜெபம் செய்வதால் இது எப்படி இயேசுவின் உடலும் இரத்தமுமாக மாறும்? எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை என்ற எண்ணத்திலே திருப்பலி நிறைவேற்றினார். திருப்பலியில் எழுந்தேற்றத்தின் போது அந்த அப்பம் சதையாகவும் ரசம் இரத்தமாகவும் மாறியது. அந்த சதையாக மாறிய அப்பத்தில் இருந்து இரத்தம் வடிவதை அங்கிருந்த மக்கள் பார்த்ததை சாட்சிகளாக பகிர்கிறார்கள். இதில் அற்புதம் என்னவென்றால் 13 நூற்றாண்டுகள் கழிந்தும் இன்றைக்கும் அந்த உடலும் இரத்தமும் லஞ்சானோ என்ற இடத்தில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி உண்மையாக இருக்க முடியும் என்ற கேள்வி எழலாம். அந்த உடலை மற்றும் இரத்தத்தை பரிசோதனை செய்து அதன் உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்க திருச்சபை மருத்துவர் ஒதுவார்தோ லினோலி, ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்ட் பெத்தலாஜிக்கல் ஹிஸ்டாலஜி அண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கிளினிக்கல் மைக்ரோஸ்கோபி அட் த அரேட்ஸோ ஹாஸ்பிட்டல் இன் இட்டலி என்பவரையும் அவரது குழுவையும் நியமிக்கிறது. அதில் அவர்களுக்கு கிடைத்த பதில் ஆச்சரியத்தை கொடுத்தது. முதலாவது, அந்த உடலும் இரத்தமும் ஒரு உயிருள்ள உடம்பிலிருந்து எடுத்து பரிசோதனை செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. இந்த பரிசோதனையானது எப்பொழுது நடந்தது என்றால் 1971 தான் ஆரம்பமாகிறது. அப்படி என்றால் 13 நூற்றாண்டுகள் கடந்து அதற்கான அந்த ஆராய்ச்சிகள் நடந்தன. அதை பாதுகாக்க எந்த ரசாயனமும் பயன்படுத்தவில்லை. உடலை பரிசோதிக்கும் போது அது மியோகார்டியோ, இதயத்தை சார்ந்த ஒரு பகுதி என்று வெளிப்பட்டது. அதை போன்று இரத்தம் சிண்டோனே, அதாவது இயேசுவின் உடலை மூடி இந்த துணி என்று பாதுகாக்கப்பட்டிருக்கும் துணியில் உள்ள இரத்தக்கரையும் இதுவும் ஒன்றோடொன்று ஒட்டிச் செல்கிறது. இது இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், அந்த இரத்தம் 5 கட்டிகளாக இருந்தது. அதில் ஒன்றை எடுத்து நிறுத்து பார்த்த பொழுது எந்த அளவை காட்டியதோ அதே அளவை 5ஐயும் சேர்த்து வைக்கும் பொழுதும் காட்டியது. அதாவது 1 5 கிராம் என்றால் 5ஐயும் சேர்த்து பார்த்தும் 5 கிராம் தான். இது எதை குறிக்கிறது என்றால், ஒரு சொட்டு இரத்தத்தில் இயேசு முழுமையாக இருக்கிறார். அதே போன்று அப்பம் பிற்கப்படும் போது ஒவ்வொரு துகளிலும் ஒவ்வொரு உடைப்பட்ட சிறு அப்பங்களிலும் இயேசு முழுமையாக இருக்கிறார். இது இன்றைக்கு நாம் அனைவரும் தியானிக்கப்பட வேண்டிய ஒன்று. நம்மில் பலர் நற்கருணையை கரங்களில் வாங்குகிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் இயேசுவை, அவர் உடலை, அவர் இரத்தத்தை வாங்குகிறீர்கள் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? ஏன் இதை கூறுகிறேன் என்றால், ஐஸ்கிரீம் கடையில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறீர்கள். சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் கீழே வடிந்தால் என்ன செய்வீர்கள்? அதில் எதுவும் சிந்தி விடாமல் கவனமாக அதை நக்கி சாப்பிடுவீர்கள். உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் நம் கரங்களில் வருவது இயேசு என்பதை ஏன் மறந்து விடுகிறோம்? திருச்சபை உங்களுக்கு
நீங்கள் கரங்களில் வாங்கவோ அல்லது நாவில் வாங்கவோ அனுமதி கொடுக்கிறது. ஆனால் இப்படி சிந்தித்து பாருங்கள், உங்கள் கைகளில் தங்கப் பொடிகள் கொடுக்கப்படுகிறது. எத்தனை துகள்களை நீங்கள் தவற விடுகிறீர்கள். தங்கத்தின் ஒவ்வொரு துகளும் மனிதர்களை பொறுத்தவரை மதிப்புக்குரியவை. அப்படியென்றால் அந்த தங்கத்தை படைத்தவர் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும். நீங்கள் நற்கருணையை கையில் வாங்கும்போது அந்த நற்கருணையில் உள்ள துகள் உங்கள் கைகளில் ஒட்டி இருக்கும். ஒவ்வொரு துகளிலும் இயேசு முழுமையாக இருக்கிறார். அந்த துகள் உங்கள் கைகளிலிருந்து கீழே விழ உங்கள் பின்னால் வருகிறவர்கள் அதை கால்களால் மிதித்தால் உங்களுக்கு மகிழ்ச்சியா? அதை சற்று நினைத்து பாருங்கள். உங்கள் கால்களால் இயேசுவின் உடலை மிதிப்பது உங்களால் ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஆகவே உங்கள் கைகளில் நற்கருணை வாங்கினால் ஒரு துகளும் கீழே விழாமல் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி கீழே விழுகிறதென்றால் உங்கள் நாவில் பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நீங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கும் மரியாதை மற்றும் ஆராதனை. சிந்திப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.